ஏழை சிறுபான்மையின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை நிறுத்தியதற்கு பரவலான எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அதன் பின்னணி பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த சிறுபான்மையின மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு வரை ஆண்டுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எனப்படும் இந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்துவதாக மத்திய அரசு திடீரென அறிவித்துள்ளது. இனி 9வது 10வது வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்புகள் வரை இலவச கல்வி வழங்கப்படுவதாலும் மத்திய சமூக நலன் பழங்குடியின மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் 9வது 10வது வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதேபோல் சிறுபான்மையின மாணவர்களுக்கும் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளாக சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகை விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. 2021-2022 கல்வியாண்டில் தமிழகத்தில் மாணவிகள் 2,34,931 பேருக்கும் மாணவர்கள் 2,13,483 பேருக்கும் என மொத்தம் 4,48,414 பேருக்கு 86,55 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. 2020-2021 கல்வியாண்டில் மாணவர்கள் 1,78,394 பேர், மாணவிகள் 2,02,955 பேர் என மொத்தம் 3,81,349 மாணவர்களுக்கு 76,96 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏழை சிறுபான்மையின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை மத்திய அரசு நிறுத்தியதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. தொடர் போராட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன.